பொண்ணு அவ்வளோ கேளு இவள் பெண்பாலோ நான் போன்ற பெண்ணை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மாட்டி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி வரலான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஆல்ரெடி மோஷன் ஆப் வேறு மோஷன் ஆப் இல்லாதவங்க நியூஸன் காலிங் டிஸ்கிரிப் விடுவேன், கிளிக் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் செகண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்ட்லேயே இருக்கும். இந்த டெஸ்ட்லேயில் உங்கள் மொபைல் நேரம் ஃபான் தான் காமிங்க. இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அப்படி இந்த டெஸ்ட்டில் இந்த ஃபான்ஸ் வேணும்னா இந்த ஃபான் காலிங்க கிட்ட சொல்லுங்க, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே டெஸ்ட்டில் இருக்கும், அதுமாரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் இருக்கும். எடிட் குரூப்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டெஸ்ட்டில் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் எல்லாம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் இந்த புக் மார்க் சென்டரில் ஃபோட்டோ செட் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு காமிக்காது. 5.3லேருந்து நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து கிராப் பண்ணி தான் அந்த ஃபோட்டோலாம் செட் பண்ணணும். அது எப்படி கிராப் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு செட் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகே வாங்க இந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் பிசைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், -CC ரேஷியோ இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ரொஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் பிசைன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடு மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர்ஸ் ஃபோன் பண்ணுங்கள். அது முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற இந்த இமேஜில் வேணுன்னா இந்த இமேஜில் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவில் இருக்குது. வேணுன்னா ஜாயின் பண்ணிட்டு இமேஜில் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணி அந்த பிக்சர் யூஸ் பண்ணுங்கள். பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் மூணு ட்ரெஸ் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கீழே -90 டிகிரி கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே 3 பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஷன் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஜூம் ஆகிடும். இது சென்ட்ரல் கொண்டு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ கீழே எப்படி சென்ட்ரல் கொண்டு வந்து சைடில் மூணு ட்ரெஸ் நிறைய கிளிக் பண்ணிட்டு அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ண நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ண ஜூமிங் ஆகும், லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் சின்னதாகும். கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மேலே பார்த்துட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம்ஸ் பேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் விடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு கீழே சேவ் ஆகும். சேவ் கொடுத்தோம் கேலரி சேவ் ஆகிடும். எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா கீழே சேவ் ஆகிடும். அதையும் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க பிக்சர் எல்லாமே கிராப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒன்று மட்டும் சொன்னேன். கரெக்டாக அந்த வீடியோவுக்கு 6 இமேஜ் தேவைப்படுது. 6 இமேஜ் நீங்கள் கிராப் பண்ணி வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் பிரசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏற மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5.3 கரெக்டாக கொண்டு வந்துட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிராப் பண்ண ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பேஷன் கூட கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா இமேஜுக்கும் ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. எல்லா புக் மார்க் சென்டரில் ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சம் புக் மார்க் வரைக்கும் கடைசி வரைக்கும் போட அந்த இமேஜ் எப்படி கடைசி வரைக்கும் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த புக் மார்க்கு வேறு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 4 இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பீட் மார்க் வரைக்கும் இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஃபோட்டோ. இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அடுத்தது டெஸ்ட் லேயர் இருக்கும். டெஸ்ட் லேயர் வந்து என்ன பண்ணுங்கள், சைடில் 3 டாட் பே இருக்கும். அதுமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பில் கொண்டு வந்துடுங்க. ஃபோட்டோலாம் செட் பண்ணிட்டு அப்போ தான் டெஸ்ட் லேயர் வந்து மேலே வரும். ஓகே, ஃபோட்டோலாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு எப்படி எஃபெக்ட் பேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த செகண்ட் பிரசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பியில் ஏறும், காப்பி கொடுத்துருங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் பிரசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு செட் பண்ண ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் இருக்கும். அது பார்த்து ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு இங்கே பெயிண்ட் டப்பா மாரி காமிக்கும், அதுவும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இங்கே டைமர் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. எல்லா ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் செட் பண்ணிங்கன்னா மொத்தம் அதுக்கு இது பேர் ஆன் பண்ணுறேன். இதுமாரி தான் உங்களுக்கு காமிக்கும். கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கு எப்படி சிசியில் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன கொடுத்து செகண்ட் ப்ரெஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா சிசின்னு இருக்கும், அது நேராக கண்ணு மேலே பார்த்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் மேலே பேப்பர் ஸ்கிப் வீடியோ இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி டூல் ஒன்று கொடுத்துருங்க. காப்பி பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. காப்பி பண்ணிட்டு அகைன் புக் மார்க் ப்ரெசென்ட்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு பேருக்கு இங்கே ப்ளஸ் செகண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மேலே பார்த்து மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. வீடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ லோடிங் ஆன மாதிரி தான் ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டு கீழே சேவ் கொடுத்துட்டீங்க. கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.